அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி பற்றி பேச போகிறோம். சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/5/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். சார், சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாவே நமக்கு நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரகுப்தருடைய பூஜை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது. சித்ரகுப்தருடைய பூஜை எப்படி செய்ய வேண்டும்? அதாவது பூஜை முறைகள் அப்படின்னு சொன்னால் அது சிம்பிளான ஒரு விஷயம். ஈஸியாக நம்ம பூஜை முறைகளை சொல்லிடலாம். ஆனால் சில விஷயங்களை உணர்ந்து தான் அந்த சித்ரா பௌர்ணமி பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது. என்ன விஷயத்தை மனசில் நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம பார்த்திங்கன்னா பேச்சாலவோ நம்ம சொல்லாலவோ இல்லை நம்ம செயலாலாவோ, சொல் செயல் நம்ம மனசாலாகவோ இல்லை சொல் செயல் மனசு மூலமாக நாம் செய்கின்ற சில செயல்கள், ஓகேங்களா, சில பேச்சுகள் மற்றவங்களை காயப்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால் நம்ம பேசுகிறது மூலமாக, நம்ம மனசில் நினைப்பதன் மூலமாக, நாம் பேசுகின்ற சொல்லின் மூலமாக, நாம் பேசுகின்ற செயலின் மூலமாக சில பேரை நம்ம காயப்படுத்திருப்போம். இதை நம்ம உணரணும். ஓகேங்களா. இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்ற ஒரு விஷயம் எதற்காக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பிரம்மாவிற்கு கணக்கு எழுதக்கூடியவர் தான் சித்திரகுப்தர். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுகிறார். இந்த ஜீவன் எதற்காக பாவம் செய்கிறது, என்ன விஷயங்கள் செய்கிறார்கள் அப்படின்னு கணக்கு எழுதுகிறார் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போது இந்த சித்திரகுப்த பூஜை அப்படின்னு ஒரு விஷயம் என்னென்னா, இவர் மனசால் ஒரு விஷயத்தை நினைக்கிறான். இந்த மனசால் நினைச்சு ஒரு விஷயத்தை மனசால் துவேஷம் செய்வது, மனசால பொறாமைப்படுவது, இது நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம கர்மா என்னவாக வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனப்பிரச்சனையாக வரும். ஓகே, நமக்கே மனப்பிரச்சனை வருவதற்கு உண்டான தன்மை. சில சொல்களின் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம சில பேரை காயப்படுத்துகிறோம். அந்த சொல்களின் மூலமாக காயப்படுத்தும் போது என்ன நிகழ்வு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியலாக நிறைய பேருக்கு ட்ரபிள் வரக்கூடிய தன்மை. ஓகேங்களா. அது இல்லாமல் மற்றவங்க சொல் நம்மளை சாடக்கூடிய தன்மை, மற்றவங்க நம்மளை நிந்தனை செய்வதற்குண்டான தன்மை, அதனால் மன வருத்தம் வரக்கூடிய தன்மை. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது. சில செயல்கள் பார்த்திங்கன்னா, நாம் சில செயல்கள் செய்வோம். அந்த செயல்கள் செய்வதன் மூலமாக நம்ம சில பேரை பார்த்திங்கன்னா காயப்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதனால் நம்முடைய கர்மா அப்படின்ற சொல்லப்படுகின்ற 10ஆம் பாவம்னு சொல்லுவோம் நம்ம. அதன் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம். அப்போது நம்முடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். இதுதான் இப்படி ஃபாலோ பண்ணுது. அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம சித்திரகுப்தருக்கு பூஜை செய்யும்போது நம்ம இந்த விஷயத்தை நான் செய்கின்ற வினைகளின் மூலமாக இது வரைக்கும் நான் என்னுடைய சொல்லால், செயலால், என்னுடைய மனசால் சில பேருக்கு நோகடிச்சிருப்பேன். அதை நான் மன்னிக்க வேண்டும், என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் அப்படின்ற உணர்வோடு இந்த பூஜையை செய்ய வேண்டும். ஓகேங்களா. அது மட்டும் கிடையாது. அந்த பூஜை செய்யும் பொழுது நம்ம ஒரு நிமிஷம் நினைக்கணும், இனிமேல் நான் செய்கின்ற வினைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மனசால், சொல்லால், செயலால், ஓகேங்களா, நான் இந்த விஷயத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் சித்திரகுப்தருக்கு. ஓகேங்களா. இதை செய்தாலே, ஏன்னா அதற்கும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த ராசி, ஏன்னா மேஷ ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சித்திரை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பிரவேசிக்கும் போது சித்ரா பௌர்ணமி அப்படின்னு ஒரு நிகழ்வு வருது. அப்படின்னு சொல்லும்போது இந்த நிகழ்வுகள் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு சித்ரகுப்தருடைய படத்தை முன்னாடி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு கலசத்தை முன்னாடி வச்சுக்கலாம். ஓகேங்களா. கலசம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சொம்பில் தண்ணி, மாயிலை, அதுக்கப்புறம் சொம்பில் தேங்காய், அந்த மாயலுக்கு மேலே தேங்காய் வச்சு, பூ பழம்லாம் வச்சு, அதுக்கு குங்குமம் வச்சு, சித்திரகுப்தரை மனசால் நினச்சி ஓம் சித்திரகுப்தாய நமக அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி அவருக்கு 108 முறை பூஜை செய்து, ஓகேங்களா. பூ போடலாமா? பூ போடலாம். இல்லை மனசால் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார், சித்திரகுப்தாய நமஹான்னு மனசால் பிரார்த்தனை பண்ணுறேன், அது பண்ணலாம். பண்ணி ஆரஞ்சு பழத்தை நைவேத்தியம் செய்து, ஆரஞ்சு பழத்தை நைவேத்தியம் பண்ணலாமா? பண்ணலாம்.
ஆரஞ்சு பழத்தை வந்து நைவேத்தியம் பண்ணி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பூர ஹாரத்தி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் இன்னொரு விஷயமும் முக்கியமாக விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு போகிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு போகிறது, இல்லை சிவன் கோயிலுக்கு போய் வந்து அங்கே அம்பாளை வந்து ராஜராஜேஸ்வரியாக நினைத்து பிரார்த்தனை செய்வது அப்படின்ற ஒரு நிகழ்வு இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்ற விஷயத்தை சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை நமக்கு பிளெஸ்ஸிங். நீங்கள் அங்கே கோயிலுக்கு போனால் கூட இதை பற்றி தான் நினைக்கணும். நம்ம பாவ புண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நினைக்க வேண்டும். கோயிலில் போனால் 24 நிமிஷம் இருக்கணும்னு சொல்லுவோம். நம்ம அங்கே போயிட்டு நாம் வந்து செய்கின்ற வினைகளின் மூலமாக நாம் வந்து சில பெண்களுக்கு வந்து சில சொல்லாலவோ மனசாலவோ செயலாலவோ சில பேருக்கு வந்து நிந்தனை செய்திருப்போம். இதுக்கு முன்னாடி அவங்கள மனசில் நினைத்துக்கிட்டு உங்களுக்கு உறவுகள் இருப்பாங்க, உங்கள் சகோதரி சம்பந்தப்பட்ட உறவுகள், சகோதரன் சகோதரி இல்லை அத்தை சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது. ஓகேங்க, உங்களால் முடிஞ்சு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு ₹1 தட்சணை வச்சு கூட கொடுக்கலாம். ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு போகிறது, இதுவே வந்து சித்ரா பௌர்ணமி விஷயத்தை சிறப்பாக கொண்டாடக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.